Hello 5th standard, good morning. Video 1 பார்த்திருப்பீங்க. I hope you understood everything. Now we will continue with video 2 with a small recap. Okay? So it's all about animals, children. Animals பிடிக்காதவங்களே இருக்க மாட்டோம். Pet animals, domestic animals, wild animals, all that you have seen in lower classes. Now you will see about reproduction in animals. Yeah, that's what we saw in the last video session. What were the types we saw? Sexual reproduction, asexual reproduction. எதெல்லாம் follows sexual type and asexual type. எப்படி அதுல இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு பார்த்தோம். Endangered species பத்தி பார்த்தோம். எத்தனை animals வந்து காணாம போகுது, ஒரேடியா எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி கன்சர்வ் பண்றது அந்த மாதிரி ஸ்பீஷீஸ்ங்கிறத we will see in the remaining part of the lesson. Be ready with your textbook ma. saw about the endangered species. இதெல்லாம் அழியுதுன்னு பார்த்தோம். அதோட pictures and names தான் இது. லயன் டெய்ல்டு மெக்காவ், அதாவது மூஞ்சி வந்து லயன் மாதிரி இருக்கும், இது அழியிற தருவாயில் இருக்குது. ஏஷியாட்டிக் லயன், த நீல்கிரி தாகர், ஸ்னோ லெப்பர்ட், இந்த அனிமல்ஸ்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. தே ஆர் என்டேஞ்சர்ட், தே ஆர் கெட்டிங் எக்ஸ்டிங்க்ட் ஸ்லோலி. Collect the pictures of different plants and animals. Prepare a poster showing the endangered animals and plants in India. Also find out where they are found. உங்களால் முடிஞ்சதுன்னா நெட்டில் இருந்தோ மேகசின்ஸில் இருந்தோ இந்த மாதிரி அழியக்கூடிய தருவாயில் இருக்க அனிமல்ஸும் பிளான்ஸும் கலெக்ட் பண்ணி you can stick. An animal is said to be endangered if its population is currently less than 50 or less than 250 for the past 3 years. ஸோ எப்போ ஒரு அனிமல் அழியுதுன்னு நம்ம உஷாராகணும்னா லெஸ் தேன் 50 ஆகிடும் அண்ட் 250க்கு லெஸ்ஸாக இருக்கும் 3 இயர்ஸில். 1 இயரில் லெஸ் தேன் 50 ஆகிடும், 3 இயர்ஸில் 250க்கு லெஸ் ஆச்சுன்னா அழியுதுன்னு அர்த்தமா. செடியில் பாருங்கள் இதெல்லாம் அழியுதுன்னு. இண்டியன் மேலோ, மலபார் க்ளோரி லில்லி, அம்ப்ரெல்லா ட்ரீ, ரஃப்லீசியா ஃப்ளவர், இதான் ஜயண்ட் ஃப்ளவர், பெரிய லார்ஜஸ்ட் ஃப்ளவர், இதெல்லாம் அழிகிற தருவாயில் இருக்குது. காசஸ் ஃபார் என்டேஞ்சர்மெண்ட், ஏன் இது நடக்குது, இந்த அழிவு ஏன் நடக்குது. The following are the reasons why an animal or a plant is endangered or extinct. Forests which provide food and shelter to animals are destroyed for human needs. மனுஷன் என்ன பண்ணா, இந்த செடி கொடி இந்த அனிமல்ஸ் வாழற ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டான். அப்போ அது எங்கே வாழும், வாழ இடம் இல்லாமல் அதுவும் அழியும். லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் ஹண்டட் ஃபார் தேர் ஹார்ன்ஸ், ஸ்கின், டீத் அண்ட் மெனி அதர் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். நிறைய அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி கொலை பண்ணி சாவடிக்கிறோம். எதுக்கு, அதோட கொம்பு, ஸ்கின்னு, பல்லுன்னு இதெல்லாம் நம்ம விற்கிறதுக்கு. அதுவும் தப்பு, அதாலேயும் அனிமல்ஸ் அழியுது. ஓகே. Activity. Write few slogans for conservation of forest and animals. Observe some important days related to nature like World Wildlife Day and organize a rally on those days. இதெல்லாம் we can do when there is school ma. ஸ்லோகன்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதுறது, பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி ஒட்டுறது, ரேலி மாதிரி போகிறது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ண, அதெல்லாம் we can do. Do you know, in the recent years more number of animals is affected by waste in the form of plastic. பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றி நிறைய படிச்சிருக்கோம், அதால் நிறைய அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அனிமல்ஸ் மிஸ்டேக் பிளாஸ்டிக் as their ஃபுட் அண்ட் ஈட் தெம். என்னம்மா பண்ணுது, பிளாஸ்டிக்கில் இருக்க கொஞ்சம் ஃபுட்டு பார்ட்டிகிள்ஸ் கூட அதை வந்து ஃபுட்டுன்னு நினச்சி அதை மென்று தின்ன ஆரம்பிச்சிடுது. அனிமல்ஸ் தின்னுட்டு சாக ஆரம்பிச்சிடும். சர்ஜன்ஸ் இன் தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி சென்னை ஹாவ் ரிமூவ்டு 52 kg ஆஃப் பிளாஸ்டிக் ஃப்ரம் அ கவ். இது வந்து ஒரு அலார்மிங் நியூஸு, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பசு வந்து நிறைய பிளாஸ்டிக் சாப்பிட்டு செத்து போச்சு. அது வயிற்றுலேருந்து 52 kg நியர்லி உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா வெயிட் அளவுக்கு இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அஃபெக்ட் த அனிமல்ஸ். காற்றாகட்டும் தண்ணி ஆகட்டும் அதெல்லாம் கெட்டு போனாலும் அது அனிமல்ஸை இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுதுமா. ஓகே. சம்டைம்ஸ் அனிமல்ஸ் ஆர் டேக்கன் டு நியூ ஹேபிட்டாட் பை பீப்புள், தே கேனாட் சர்வைவ் தேர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டு போனாலும் அதால் உயிரோடு வாழ முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. Pesticides and chemicals which are used to get rid of insects, pests or weeds poison the plants and animals. அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தை போடுறோம் பூச்சி சாகணும்னு, பட் அது இன்டைரக்டாக எதெல்லாம் சாவடிக்குது, நல்ல செடி கொடி அனிமல்ஸை சாவடிச்சிடுது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் ஃப்ளட், சைக்ளோன்ஸ் அண்ட் ஃபயர் ஆல்சோ டிஸ்ட்ராய் அனிமல்ஸ். நேச்சுரலாக வர புயல், சுனாமி மாதிரியான வெள்ளம், அப்புறம் சைக்ளோனு, இடி மின்னல், இது மாதிரி வர்றதெல்லாமும் நேச்சுரலாகவே அனிமல்ஸை அழிச்சிடுது.
சேவிங் endangered ஸ்பீஷீஸ். அப்போ எப்படி சேவ் பண்ணலாம்? let us see the points. Nature is beautiful and it is filled with variety of plants and animals. Nature is beautiful and it is filled with varieties of plants and animals. நேச்சர்னால் நம்மளை சுற்றி இருக்க இயற்கைமா, இங்கே ஆஃப் போட்டுக்கோங்க. அந்த இயற்கை ஃபுல்லாக என்னமா இருக்குது? வெரைட்டி, விதவிதமாக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குமா. ஓகே, பட் they are endangered mainly due to human activities. We need to take some measures to protect them. நம்மளால் அதை அழியுது, அதை நம்ம பாதுகாக்கணும். Hunting and poaching animals should be prohibited. அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறது, அதுக்கு உண்டான தோல் அதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு போச்சிங், கொலை பண்ணுறதை நிறுத்தணும். We should not pollute the environment. நம்மளை சுற்றி இருக்க சுகாதாரமான என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது, நல்லதாக வச்சுக்கணும். Limiting the usage of plastic and recycling it can save the endangered animals. பிளாஸ்டிக்கை கம்மியாக யூஸ் பண்ணணும், தேவையான இடத்துல ரீசைக்கிள் பண்ணணும், அப்போது அனிமல்ஸை வந்து பாதுகாக்கலாம். Pesticides and chemicals which pollute the environment should be avoided. என்விரான்மெண்ட்டை கெடுக்கிற பெஸ்டிசைட்ஸு கெமிக்கல்ஸ் எல்லாம் செடிக்கு போடுற பேர் வழிங்கிறத நிறுத்தணும். Planting native trees will provide food to the animals. நிறைய மரங்கள் வளர்த்தாலே அந்த அனிமல்ஸ்க்கு உண்டான உணவு கிடைக்கும். We should buy eco-friendly products only. முக்கால்வாசி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு eco-friendly recyclable ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணணும். Activity. Plant native trees like banyan tree, neem tree, umbrella tree and java plum tree in your school area. These trees can benefit birds. நம்ம ஸ்கூலில் ஆல்ரெடி நிறைய ட்ரீஸ் இருக்குது, அது மாதிரி நம்ம நட்டோம்னா பேர்ட்ஸ் வாழறதுக்கு அது நல்ல ஒரு இடமா இருக்கும். Project Tiger was initiated in India in 1972 to protect the Bengal tiger. It was launched on 1st April 1973. Due to this project, the population of tiger has increased in India from 1,400 in 2006 to 2,967 in 2018. டைகரெல்லாம் அழியுது இன்னொன்று உடனே ஒரு ஒரு மூமெண்ட்டு கொண்டு வந்தாங்கம்மா. அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் டைகர். 1972 பெங்கால் டைகர்லாம் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. 1st April 1973 லான்ச் பண்ணி அது ரொம்ப பிரமாதமாக நடக்கவே பாப்புலேஷன் ஆஃப் டைகரோட கூட்டம் இப்போ எவ்வளோ ஆயிருக்கான் இந்தியாவில்? 1,400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெட் டேட்டா புக் இது என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். The Red Data Book is a book maintained for recording rare and endangered species of animals and plants. எதெல்லாம் அழியுதோ அதெல்லாம் இப்படி மார்க் பண்ணி வைக்கிறது தான் ரெட் டேட்டா புக். This book is created to identify and protect the species which are about to extinct. எதெல்லாம் அழிய போகுதுன்னு பார்த்து அதை காப்பாற்றலாமா? பாருங்க, பிளாக் மார்க் வச்சா கன்ஃபார்ம் டு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ், எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெட்டுனா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், ஆபத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒயிட்னா ரேர் ஆகிட்டே வருது, கம்மியாயிட்டே வருது. க்ரீன்னா ஃபார்மர்லி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பட் ஸ்டார்டட் டு ரெக்கவர். இந்த டைகர் மாதிரி அழிகிற தருவாயில் இருந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரோம்னு அர்த்தம். It is maintained by the International Union for Conservation of Nature, IUCN, an international organization working in the field of nature conservation. The Red Data book contains color-coded information sheets. ஸோ இந்த புக்கை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரில் இருக்க எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு கமிட்டி. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெட் டேட்டா புக். இந்த ரெட் டேட்டா புக்கோட அட்வான்டேஜஸ் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு இவாலுவேட் த பாப்புலேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். இப்போ புலினா புலி எத்தனை இருக்குது, சிங்கம்னா சிங்கம் எத்தனை இருக்குன்னு ஒரு இனம் ஒழுங்காக இருக்கான்னு எண்ணி வச்சுக்கலாம். த டேட்டா கிவன் இன் திஸ் புக் கேன் பி யூஸ்ட் அட் த குளோபல் லெவல். உலகம் ஃபுல்லாக இந்த புக்கை யூஸ் பண்ணி எது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். The risk of a species becoming globally extinct can be estimated with the help of this book. உலகம் ஃபுல்லாக ஒரு ஸ்பீஷீஸ் அழியுதுன்னா இந்த புக்கை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதை அழியாமல் எப்படி இருக்கிறதுன்னு பாதுகாக்கலாம். It provides the necessary guidelines for implementing protective measures. இதை வச்சு எந்த வகையான அனிமலுக்கு என்ன மெஷர் ஃபாலோ பண்ணால் அதை காப்பாற்றலாங்கிறத நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். Do you know? Red Data Book of India contains the conservation status of animals and plants which are found in the Indian subcontinent. Surveys conducted by the Zoological Survey of India and the Botanical Survey of India provide the data for this book. ஸோ நம்ம இந்தியாவிலேயும் இந்த புக் இருக்குமா, அது வந்து
நிறைய சர்வே பண்ணி ஜூலஜிக்கல் சர்வேவும் பண்ணி பொட்டானிக்கல் சர்வேவும் பண்ணி தேவையான எல்லா டேட்டாவும் அந்த ரெட் டேட்டா புக்கில் வச்சுருக்காங்க. ஓகே, அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட டேட்டா இதில் இருக்கும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸை எப்படி பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறது. Biodiversity is the term used to describe different plants, animals, microorganisms and insects. ஸோ இதெல்லாமே சேர்ந்து நம்ம வாழறோம், அதனால் it is called biodiversity that are found on the earth. Conservation of biodiversity helps us to protect, maintain and recover the endangered animals and plant species. இப்படி இருக்க எல்லா பிளான்ஸு அனிமல்ஸு ஸோ பயோடைவர்சிட்டியில் நம்ம பார்க்குற இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாதாம்மா நம்ம என்விரான்மெண்ட், நம்ம உலகம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேவா? கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் us to protect, maintain and recover the endangered animals. இந்த மாதிரி அழிஞ்சு போகிற அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும். அண்ட் பிளான்ட்ஸும் கூட. கன்சர்வேஷன் இஸ் த ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கன்சர்வேஷன்னா என்ன? முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணுறது, பத்திரமாக பார்த்துக்கிறது, மேனேஜ்மெண்ட், அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணுறது. எதை? வைல்ட் லைஃப்பையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை. Endangered species are maintained in certain protected areas such as national parks and wildlife sanctuaries. எந்த இனமெல்லாம் அழிஞ்சு போதோ அதெல்லாம் வந்து நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஆர்டிஃபிஷியலாக ஜூ மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கம்மா. ஸோ தட் அது அழியாமல் இருக்கும். அப்படி தான் அந்த டைகரும் இப்போ அழியாமல் கொஞ்சம் நிறைய இனப்பெருக்கம் ஆயிருக்கு. இன் இந்தியா தேர் ஆர் அபவுட் 73 நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் 416 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள், இத்தனை நேஷ்னல் பார்க்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரியும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அழிகிற அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. நேஷ்னல் பார்க்ஸ். A national park is an area which is strictly reserved for the betterment of the wildlife. வைல்ட் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே க்ரியேட் பண்ணது தாம்மா நேஷ்னல் பார்க்ஸ். இன் தீஸ் ஏரியாஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங் ஆர் கல்டிவேஷன் ஆர் நாட் பெர்மிட்டட். இங்கே வந்து ஃபாரஸ்ட்ரி, அதாவது ஃபாரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், இல்லை புல் மேய்க்க விடுறேன், இல்லை கல்டிவேட் பண்ணுறேன், புதுசாக செடி வளர்க்குறேங்கிறதுலாம் கிடையாது. ஈவன் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் தீஸ் ஏரியாஸ். யாருமே இந்த இடம் எனக்கு சொந்தம் நீங்கள் ப்ரைவேட்டாக கொண்டாட முடியாது. The national parks cover an area of 100 to 500 square kilometers. எவ்வளோ இருக்குமா? ஒவ்வொரு பார்க்கும் 100லேருந்து 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த நேஷ்னல் பார்க்ஸு. பாருங்கள், டைகரு, ரைனோசரஸு, லயன் எல்லாம் ஜாலியாக அது இயற்கையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டு நைனிடால். நைனிடால்ன்ற ஊரில் இருக்குது இந்த ஜிம் கார்பெட்டுங்கிற நேஷ்னல் பார்க். இன் உத்தரகண்ட் நார்த்தில் இருக்குது இது. டைகர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் பார்க். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய புலி இருக்குமா. அதர் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் இன்க்ளூட் செவரல் ஸ்பீஷீஸ் ஆஃப் டீர், லெப்பர்ட்ஸ், ஜாக்கல்ஸ், ரெட் ஃபாக்ஸஸ், பிளாக் பேர், ஸ்லாத் பேர் அண்ட் monkeys. இதெல்லாம் தான் வகை வகையாக அங்கே இருக்கிற அனிமல்ஸ். கிர் ஃபாரஸ்ட் நேஷ்னல் பார்க். அடுத்து கிர் ஃபாரஸ்ட், இதுவும் ரொம்ப ஃபேமஸ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத்தில் இருக்குது. ஏஷியாட்டிக் லயன்ஸ் இன் த நேச்சுரல் ஹேபிட்டாட் கேன் பி சீன் ஹியர். நிறைய லயன் அப்படியே ஜாலியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோமா. அதர் அனிமல்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஹியர் இன்க்ளூட் சம்பார், சிங்காரா, சிட்டல், பார்க்குபைன், வைல்டு போர் அண்ட் பிளாக் பக். இதெல்லாம் அதர் அனிமல்ஸ் இன் கிர் ஃபாரஸ்ட். நீங்கள் வந்து நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேர் போட்டிங்கன்னா ஒவ்வொன்று பிக்சரும் வரும். யூ கேன் கலெக்ட் பிக்சர் ஆர் யூ கேன் see what they are. அடுத்து காசிரங்கா நேஷ்னல் பார்க். வைல்டு அனிமல்ஸ் such as rhinoceros, tiger, elephant, wild buffalo and swamp deer are seen here. காசிரங்காவில் இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். This park also has bears, leopards and several species of local and migratory birds. இது தவிர பேர் இருக்குது, கரடி இருக்குது, லெப்பர்ட் இருக்குது, சிறுத்தை புலி. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துடும். இங்கே தண்ணி நல்லா இருந்தால் இங்கே இருக்கும், இங்கே தண்ணி இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு போயிடும். அதான் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். திரும்பி தண்ணி ஃபேவரபுளாகவோ வெயில் ஃபேவரபுளாக இருக்கும்போது திரும்பி வந்துடும். திஸ் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் ஹார்ன் ரைனோ. காசிரங்கா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு? ஒத்த கொம்பு இருக்க ரைனோசரஸ்க்கு. டூ யூ நோ
UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organization, has declared Kaziranga National Park as a World Heritage Site. இவங்க ரொம்ப நல்லா இந்த காசிரங்கா மெயின்டைன் பண்ணி எல்லா அனிமல்ஸும் நேச்சுரலாக வாழறதால யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்கு. யுனெஸ்கோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? See the picture, you can see the deer, the wolf and the elephant, all these are very free in Kaziranga National Parks. With this, today's video comes to an end. Let us meet in next class. Till then, keep studying, children. Take care. Bye.